What is meant by putting your trust on God? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? That means Christ Jesus has finished everything and paid every price for my life, for my blessings on the cross. So I put my trust on him. அதுக்கு என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து மகாபெரிய கிரயத்தை கொடுத்து விட்டார். எனவே நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். Sometimes I can believe, sometimes I cannot believe. சில நேரம் என்னால நம்ப முடியுது, சில நேரம் நம்ப முடியல. That is the problem of most of you. அதுதான் இங்க இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனையா இருக்கு. Because you are trying to believe God with the help of the நீங்க உங்க deed. கிரியைகளின் அடிப்படையில தேவனை நம்ப முயற்சி செய்றீங்க. But the one who is irrespective of his deeds and believing God, he can believe him forever and endlessly. எவன் ஒருவன் தன் கிரியைக்கு அப்பாற்பட்டு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் முடிவில்லாமல் நித்திய காலமாய் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பான். Praise God. Hallelujah. ஹல்லேலூயா. May God fill you with all blessings in this morning. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. The earthly things, it is like a shadow of the heavenly things. பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நிழலோட்டமாய் இருக்கிறது. The father's love, பிதாவினுடைய அன்பு, brother's love, சகோதரனுடைய அன்பு, husband's love. கணவனுடைய அன்பு. When we know these all things, the earthly connected things, we can understand the heavenly things. பூமியோடு கூட இணைக்கப்பட்ட இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பரலோகத்தில் இருக்க அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். If you reject the earth, you cannot enjoy the heaven. இந்த பூமியை நீங்க புறக்கணிச்சீங்கன்னா பரலோகத்தை உங்களால அனுபவிக்க முடியாது. Because heaven and earth is inseparable. ஏனென்றால் பூமியும் பரலோகமும் பிரிக்க முடியாதது. If you want to know heaven, you must know the earth at first. பரலோகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க பூமியை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். Yes, when Adam lost the connectivity and the power over the earth, he has lost the connectivity with heaven also. ஆதாம் பூமியின் மேல் இருந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் அவன் இழந்த பொழுது பரலோகத்திற்கு இருந்த அந்த தொடர்பையும் அவன் இழந்தான். So we can find one thing here. If you lose the connectivity with the earth, you will lose the connectivity with the heaven. ஒண்ணே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், பூமியோடு இருக்கிற தொடர்பை நம்ம இழந்துட்டோம்னா பரலோகத்தில் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும். So Jesus came to the earth எனவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் and made the disconnection into connection. அந்த துண்டிக்கப்பட்டதை ஒட்ட திரும்பியும் தொடர்புக்குள்ளாய் What மாற்றினார். connection? The ruling power of the earth. என்ன தொடர்புனா இந்த பூமியை ஆளுகின்ற அந்த தொடர்பு. Why should he did that? ஏன் அவர் இதை செய்தார்? If this connection, it is resurrected, the connection between heaven and humanity will be resurrected automatically. இந்த தொடர்பு உயிர்ப்பிக்கப்பட்டுச்சுனா மனித குலத்துக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிற தொடர்பு தானாகவே உயிர்ப்பிக்கப்பட்டு விடும். So to restore the connectivity with heaven and man, at first it should the connectivity of earth and man should be restored at first. எனவே பரலோகத்துக்கும் பூமிக்கு இருக்கிற தொடர்பை உயிர்ப்பிக்கிறதுக்கு முதலாவது அவர் பூமிக்கு மனுஷனுக்கு இருக்கிற தொடர்பை உயிர்ப்பித்தார். If the heaven is the door, the earth is the key. பரலோகம் வந்து கதவுனா பூமி சாவியா இருக்கிறது. Somebody, they are throwing out the key and they are knocking the door. சிலர் சாவியை தொலைச்சிட்டு கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. If the door should be open, you must have the key. கதவு திறக்கப்படணும்னா உங்களுக்கு சாவி இருக்கணும். If you want to enter into the heaven, you must live a good life on earth. பரலோகத்துக்குள்ள நீங்க போணும்னா இந்த பூமியில நீங்க நல் வாழ்க்கை வாழ வேண்டும். So the earth connected life is very important. எனவே பூமியோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். So we are the witness of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளாய் இருக்கிறோம். Many times Holy Spirit used to say to me, at first you are a witness, then only you are a preacher. பல தடவை பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார், முதலாவது நீ ஒரு சாட்சி, அதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு பிரசங்கியாளர். At first I am a witness, முதலாவது நான் ஒரு சாட்சி, then only I am a preacher. அதுக்கு அப்புறம் தான் நான் பிரசங்கியாளர். Because the witness need not preach, but the preacher needs a witness. இந்த ஏன்னா அந்த ஒரு சாட்சிங்கிறது பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பிரசங்கிக்கிறதற்கு சாட்சி தேவைப்படுகிறதா இருக்கிறது.
So witness itself is a preaching. எனவே சாட்சிங்கிறதே அது ஒரு 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 பிரீச்சிங்கா மாறிடுது. But every preaching is not a witness. ஆனா ஒவ்வொரு பிரீச்சிங்கும் அது சாட்சி கிடையாது. So I want to be a witness at first. நான் முதலாவது சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். So God wants every one of you to be a witness in this world. எனவே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So our prayer must be like this: Father, make me a witness of the living God. எனவே நம்மளுடைய ஜெபம் இப்படி தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். Make me a witness for Jehovah Rapha. ஆண்டவரே, என்னை ஜெகோவா ரப்பாவிற்கு நீர் சாட்சியாக மாற்றும். Make me a witness for Jehovah Rohi. ஜெகோவா ரோகிக்கு என்னை சாட்சியாக மாற்றும். Jehovah Shammah. ஜெகோவா ஷம்மாவுக்கு Jehovah Shalom. ஜெகோவா ஷாலோம்க்கு என்னை சாட்சியாக The Lord of prosperity. ஓ செழிப்பின் The தேவன். law of divine health. ஓ சரீர ஆரோக்கியத்தின் தேவன். Make me the witness of the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு என்னை சாட்சியாக மாற்றும். Praise God. Hallelujah. Come on, let this prayer be the prayer of yours. இந்த ஜெபமானது உங்களுடைய ஜெபமாய் மாறக்கடவதாக. So if this is your prayer, you can see the transformation of your life. இது உங்களுடைய ஜெபமா மாறிடுச்சுனா உங்க வாழ்க்கையில மறுரூபத்தை உங்களால பார்க்க முடியும். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We are seeing the privileges of being under the shadow of the Almighty God. கடந்த வாரத்திலிருந்து தேவனுடைய நிழலுக்கு அடியில் இருப்பதை குறித்த பாக்கியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are knowing the blessings of being under the shadow of the Almighty God from Psalm 91 chapter. 91ஆம் சங்கீதத்திலே சர்வ வல்லவருடைய நிழலுக்கு கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். The privileges of being under the shadow of the Almighty. சர்வ வல்லவருடைய நிழலுக்கு தங்குவதனால் வருகிற பலன்கள். Or we may take it in other way the privileges of being under the shelter of the Most High. இதை நம்ம இன்னொரு விதமாக எடுத்துக்கலாம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அப்படினு கூட எடுத்துக்கலாம். So already I explained it, but I want to have a glance of the last week. ஏற்கனவே இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி விட்டேன். ஆனால் இதை குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்ல Let us read the first verse of the chapter 91. 91ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்தை வாசிப்போம். He who dwells in the shelter of the Most High, He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. will rest in the shadow of the Almighty. Hallelujah. Hallelujah. The word rest, it comes here. இந்த ரெஸ்ட்ங்கிற வார்த்தை, இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தை இங்க வருது. How many of you love the word rest? எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தை பிடிக்குது? Hallelujah. 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 Everyone love the word rest. எல்லாரும் இளைப்பாறுதல்ங்கிற ஒரு வார்த்தை பிடிக்கும். Praise God. Hallelujah. Hallelujah. He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Two persons are noted here. இரண்டு நபர்களை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The Most High, உன்னதமானவர், the Almighty. சர்வ வல்லவர். Two things are noted here. ரெண்டு விஷயங்கள் இங்கே குறிக்கப்படுகிறது. Shelter மறைவு and shadow. நிழல். Shelter is different, shadow is different. மறைவு என்பது வேற, நிழல் என்பது வேற. Most High is different one, and the Almighty God is different one. உன்னதமானவர் என்கிறது வேற, சர்வ வல்லவர் என்கிறது வேற. Jesus, Most High, the one who is who is called here Most High, the Most High is Jesus Christ. போன வாரம் உன்னதமானவர் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து என்று நான் போன வாரம் சொல்லி இருந்தேன். The Almighty represents the Heavenly Father. சர்வ வல்லவர் என்கிறது அவர் பரலோக பிதா, அவரை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. So I preach like that, being under the shelter of the Most High is the cross of Jesus. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது அப்படினா சிலுவையின் நிழலில் தங்கு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலில் தங்குவது என்று அர்த்தம் என்று போன வாரம் சொன்னேன். The one who come under the cross of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு கீழே ஒருவன் வருகிறவன், he will come under the shadow of the Almighty God. அவன் சர்வ வல்லவருடைய நிழலுக்கு கீழே வந்துருவான். So the shelter of the Most High எனவே and the shadow of the Almighty. எனவே உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவருடைய நிழல். When you are connected with Christ, automatically you will be connected, you will come under the shadow of the Almighty God. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டால் நீங்கள் தானாகவே சர்வ வல்லவருடைய நிழலுக்கு கீழே வந்து விடுவீர்கள். How can you say that is Most High is representing Jesus Christ? எப்படி நீங்க சொல்லலாம் உன்னதமானவர் வந்து இயேசு கிறிஸ்து தான்? Let us read Psalm 78:35. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Yes. 78:35. And they remembered that God was their rock and the high God their redeemer. தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். They remembered that God was their rock, that the God most high was their redeemer. The God most high, the word most high, it is present here.
உன்னதமான தேவன் என்கிற வார்த்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. Most high. உன்னதமான தேவன். Who is the most high? யார் உன்னதமான தேவன்? Bible says, this word says, the rock is the most high. கன்மலை தான் உன்னதமான தேவன் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. Who is the rock? யார் கன்மலை? 1 Corinthians chapter 10th verse 4 says, Jesus is our rock. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவே அந்த கன்மலை என்று. So automatically we can understand that the rock is the most high. எனவே தானாகவே நாம் புரிந்து கொள்ளலாம் கன்மலை தான் உன்னதமானவர் என்று. So the next word it comes here, the most high was their redeemer. உன்னதமான அடுத்த வசனம் இப்படியா சொல்கிறது, உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்று. Who is the redeemer? யார் மீட்பர்? Who is your redeemer? யார் உங்களுடைய மீட்பர்? Jesus is our redeemer. இயேசுவே நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். So redeemer it represents Jesus Christ. மீட்பர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. The rock it represents Jesus Christ. கன்மலை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. So obviously the most high it is representing Jesus Christ. எனவே உன்னதமானவர் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் இது குறிக்கிறது. Holy Spirit never commit mistakes. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். He may give you the word next, but he will give you the voice at first. அவர் வசனத்தை பின்னாடி கொடுக்கலாம், ஆனா தன்னுடைய வார்த்தையை முன்னாடி அனுப்புவார். Hallelujah. Hallelujah. The most high is Jesus Christ. உன்னதமானவர் இயேசு கிறிஸ்து. When Holy Spirit spoke to me that the most high is Jesus Christ, I did not have any reference, but I had a very strong conviction in my spirit. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட உன்னதமானவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றப்ப என்கிட்ட ரெஃபரன்ஸ் இல்ல, ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு அங்கீகாரம், ஒரு உணர்வு இருந்தது. But yesterday he gave me the reference. ஆனால் நேற்று இதற்கான வசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். So following the Spirit of God is the one of the most blessed thing. எனவே ஆவியானவரை பின்னாடி சார்ந்து பின்னே போவது ஒரு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட If you need another reference that the most high is the word most high represents Jesus Christ, can we take the book of Hebrews chapter 7 verse 1. உன்னதமானவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதற்கு இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு கொடுத்தார். எபிரேயருடைய புத்தகம் chapter 7 verse 1. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். This Melchizedek was king of Salem. Melchizedek is the king of Salem And priest of God Most High. Priest of the Most High God. Amen. Amen. He met Abraham, returned from the defeat of the kings, and blessed him. Here, the Melchizedek இங்கே is மெல்கிசேதேக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். he is the priest of the Most High. அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தான். So the verse 13 and 14 it says, whom it represents, it is representing Jesus Christ. 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் யாரை இது குறிக்கிறது? அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. My beloved brother and sister. எனக்கு அருமையான சகோதர சகோதரி. So rock and redeemer it is Jesus Christ. கன்மலையும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவே. The rock is the most high, the redeemer is the most high. கன்மலையும் உன்னதமானவர், மீட்பர் உன்னதமானவர். If you come under the shelter of that rock or shelter of the most high or the shelter of the redeemer, automatically you are coming under the shadow of the almighty God. நீங்கள் அந்த கன்மலையின் மறைவிலே அல்லது அந்த மீட்பரின் மறைவிலே அல்லது உன்னதமானவரின் மறைவிலே வந்தால் நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலுக்கு கீழே வந்து விடுகிறீர்கள். So we saw the distinguish between the shelter and shadow and the feathers. போன வாரம் நாம் மறைவு, நிழல் மற்றும் அந்த சிறகுகளுக்கு வித்தியாசத்தை பார்த்தோம். Shelter and shadow it comes in first verse. மறைவும் நிழலும் முதல் வசனத்தில் வருகிறது. But where there is feathers, in which verse 4. சிறகுகள் செட்டைகள் கீழே அடைக்கலம் பூவாய் என்கிற சிறகுகள் என்கிற வசனம் 4ஆம் வசனத்திலே வருகிறது. Let us read the 4th verse. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். He will cover you with his feathers. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். What is feathers? சிறகுகள் என்றால் என்ன? Shelter, அடைக்கலம், shadow, நிழல், feathers. சிறகுகள். Shelter is it is under the cross. மறைவு என்பது சிலுவைக்கு கீழே இருக்கிறது. Shadow is under the shelter is the connection between you and Jesus Christ. மறைவு என்பது உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது. Shadow it talks about the covering of the almighty God's protection. நிழல் என்பது சர்வ வல்ல தேவனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. Feathers it talks about the presence of the Holy Spirit. சிறகுகள் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. The cross of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, the protection of
Almighty Father சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பு and the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம். These all blessings it comes to you when you accept Jesus Christ as your personal savior. இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வருகிறது. He who dwells in the shelter of the Most High, like this the chapter starts. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்றுதான் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. We can make it as I read. நான் வாசிக்கிற மாதிரி நம்ம வாசிப்போம். He who accepted Jesus Christ as his personal savior எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ will rest in the shadow of the Almighty. சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான். He will say of the Lord, he is my refuge and his fortress and his God in whom he trusts. அவன் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுவான். So what the benefits of the 91st chapter, to whom it comes? 91ஆம் அதிகாரத்தின் அந்த பலன்கள் எல்லாம் யாருக்கு வருகிறது? The one who dwells in the shelter of the Most High. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு. What is meant by being under the shelter of the Most High? Accepting Jesus Christ as his personal savior is coming under the shelter of the Most High. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருப்பது. How many of you accepted Jesus Christ as your personal savior? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்க? Lift up your hands. கைகளை உயர்த்துங்கள். So you have already come under the shelter of the Most High. எனவே ஏற்கனவே நீங்கள் உன்னதமானவரின் மறைவுக்கு கீழே வந்து விட்டீர்கள். So all the 91 chapters blessings it is yours. எனவே இந்த 91ஆம் சங்கீதத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் அது உங்களுடையது. Already it is yours. ஏற்கனவே அது உங்களுடையது. The will it says it's yours. இந்த உயில் உங்களுடையது என்று சொல்லுகிறது. So in a will, in your father says it is these 22 acres or 300 acres or 2000 acres it must go to my youngest son Justin. If he has written like this, என் அப்பா இந்த 22 ஏக்கரோ அல்லது 300 ஏக்கர் ஒரு 2000 ஏக்கர் இந்த சொத்தெல்லாம் என்னுடைய இளைய மகன் ஜஸ்டினுக்கு போய் சேரும் அப்படினு எழுதிட்டார்னா there is no more doubt. அப்புறம் சந்தேகமே கிடையாது. Because the benefits are there. ஏனென்றால் இந்த பலன்கள் இங்கே இருக்கிறது. And who is connected with him with the benefits, it's also there. இந்த பலன்களோடு கூட இணைக்கப்பட்டவரும் இங்கே இருக்கிறார். Just like that 91 in chapter, அதே மாதிரி தான் 91ஆம் சங்கீதத்தில் all the blessings are there. எல்லா ஆசீர்வாதங்களும் And இருக்கின்றன. clearly it says who is connected with this blessing. இந்த ஆசீர்வாதங்களோடு இணைக்கப்பட்டவன் யார் என்பது மிகவும் தெளிவாக Who is connected with the 91 chapter? யார் இந்த 91ஆம் சங்கீதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்? Not the prayer warrior, ஜெப வீரர்கள் அல்ல, not the fasting takers, உபவாச வீரர்கள் அல்ல, or not the rollers on the ground. ஓ தரையில போட்டு உருள்றவங்க கிடையாது. The one who comes under the shelter of the Most High, the one who accepted Jesus Christ as my personal savior. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன். If you have accepted Jesus Christ as your personal savior, these all blessings will be fulfilled automatically in your life. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் நடந்து தீரும். You are worth for it. நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள். So this will happen in your life automatically. இது உங்க வாழ்க்கையில தானாகவே நடக்கும். Because you are qualified for 91 chapter. ஏனென்றால் இதற்கென்று நீங்கள் 91 சங்கீதத்திற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். Because you are lying the first line. ஏனென்றால் நீங்கள் இந்த 1வது வசனத்துல இருக்கிறீங்க. The one who dwells in the shelter of the Most High, that is nothing but your name. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் யாரும் கிடையாது, அது உங்களோட பேரு. Who is he? யார் அந்த I am that one who come under the shelter of the Most High. நான் ஒருவன் தான் அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். So I am deserved for all the blessings. எனவே நான் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் தகுதியானவன். Shakaraba laduramanadiyanko. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, yes. First see the distinguish between the shelter, shadow and feathers. Then we saw the first blessing also. நாம் மறைவு, நிழல், சிறகு இது மூன்றுக்கான வித்தியாசத்தை பார்த்து அதுக்கப்புறம் முதலாவது ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். What is the first blessing? Let us read the second verse. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். Yes, refuge. அடைக்கலம். This is the word. This is the first blessing. Becoming refugee. ஒரு அகதியாய் மாறுவது இதுதான் முதல் ஆசீர்வாதம். The one who accepted Jesus Christ, he is treated as a refugee.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அவன் ஒரு அகதியாக கருதப்படுகிறான். What are the benefits of being a refugee? அகதியா இருப்பதின் ஆசீர்வாத பலன்கள்னா என்ன? Am I correct that refugee? ரெஃப்யூஜிங்கிறது கரெக்ட் தான். Yeah. Okay. Being a refugee means getting everything in free. அகதி அப்படினா எல்லாமே ஃப்ரீயா வாங்கிக்கிறது. You need not pay for anything. நீங்க எதுக்குமே பணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. Refugees never pay for anything. அகதிகள் எதையுமே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. The government is giving everything in free. அரசாங்கம் அவங்களுக்கு எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்துரும். Here Moses said, you are my refuge. இங்கே மோசே சொல்கிறான், நீர் என் அடைக்கலம் என்று. I need not pay for any blessing. I need not pay for any blessing. எந்த ஆசீர்வாதத்துக்கும் நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Because I have come under the shelter of the Most High. ஏன்னா நான் உன்னதமானவரின் மறைவிற்கு கீழே வந்திருக்கிறேன். The Most High has already paid on the cross. உன்னதமானவர் ஏற்கனவே சிலுவையிலே கொடுத்து விட்டார். So I become a refuge. எனவே நான் இப்பொழுது அகதியாய் மாறிவிட்டேன். So I am receiving everything in free. எனவே நான் எல்லாத்தையும் இலவசமா பெற்றுக்கொள்கிறேன். That is what grace preacher says. அதைத்தான் கிருபை பிரசங்கியாளர்கள் சொல்லுகிறார்கள். Everything is free. எல்லாமே இலவசம். It is not on the efforts. அது வேலையின் நிமித்தம் அல்ல. It is full of free. அது எல்லாமே முற்றிலும் இலவசம். Anything it's free. எல்லாமே இலவசம். Gifts it's free or free. வரங்கள் இலவசம். Characters are free. நற்குணங்கள் இலவசம். Holiness is free. பரிசுத்தம் இலவசம். Generosity, good characters are free. தாராளம் நற்குணங்கள் இலவசம். Wisdom is free. ஞானம் இலவசம். Knowledge is free. புத்தி இலவசம். Understanding is free. Everything is free in the name of Jesus. எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Because I am a refugee. ஏனென்றால் நான் அகதி. Hallelujah. Hallelujah. The refugee word is a very wonderful word. அகதிங்கிற வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. Somebody they are buying by price. சில பேர் விலை கொடுத்து பொருட்களை வாங்குறாங்க. Somebody they are buying in free. சிலர் அதை இலவசமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். One centurion he said to Paul, I got the citizenship with a lot of money. ஒரு நூற்றுக்கதிபதி பவுலை பார்த்து சொல்கிறான், நான் மிகுந்த கிரயத்தினாலே இதை நான் சம்பாதித்தேன் என்று. But Paul replied, I got this privilege by birth. ஆனா பவுல் சொல்கிறான், நான் இந்த பாக்கியத்திற்கு உள்ளானவே நான் பிறந்தேன் என்று. Somebody they are receiving these all blessings by 47 days fasting and 107 fastings. சில பேர் 407 fastings. சில பேர் 47 நாள் 100 நாள் 107 நாள் இப்படி உபவாசம் இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. They try to receive the privilege by a lot of money. அவர்கள் பாக்கியத்தை எல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. But let's all say we have received this privilege by birth. ஆனால் நாம் எல்லாரும் சொல்லலாம், நாங்கள் எல்லாரும் இந்த பாக்கியத்திற்கு உள்ளாகவே பிறந்தோம் என்று. Come on, say by birth. By birth. By birth. பிறப்பினாலே. By birth. பிறப்பிலேயே. By birth. பிறப்பிலேயே. Hallelujah. Ragabala diremana dianka. Christians must believe their birth. கிறிஸ்தவர்கள் தங்கள் பிறப்பை குறித்து நம்ப வேண்டும். The birth in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் பிறந்ததை குறித்து அவர்கள் நம்ப வேண்டும். All your blessings, the root of the blessings is there. உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களின் வேறு இதுதான். I am a born again Christian. நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன். I am not a born Christian, I am a born again Christian. நான் பிறந்த கிறிஸ்தவன் அல்ல, நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன். I am not the bloodline of Adam, I am bloodline of Jesus. நான் ஆதாமின் இரத்த சந்ததி அல்ல, நான் இயேசுவின் இரத்த சந்ததி. So the first blessing is refuge. எனவே முதலாவது ஆசீர்வாதம் அகதி. Amen. ஆமென். We all are refugee. நாம் எல்லாரும் அகதிகளா So இருக்கிறோம். we not pay anything for it. நான் எதுக்குமே நமக்கு செலுத்த வேண்டிய Anything for anything. எதுவுமே செலுத்த வேணாம். Hallelujah. Amen. Everything is free. எல்லாமே இலவசம். ஆமென். This is the first blessing of coming, the one who comes under the shelter of the, dwells in the shelter of the Most High. இதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருந்து சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவனுடைய The முதல் beautiful ஆசீர்வாதம். word dwells, already we saw it last week, dwells. dwells அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போன வாரமே தியானித்தோம். அந்த வார்த்தையும் இங்க இருக்கிறது. In Christ life is not coming and going. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கைங்கிறது வந்துட்டு போற வாழ்க்கை It கிடையாது. is dwelling life. இது அப்படியே தங்குகிற வாழ்க்கை. That means every day, every hour, every minute you must dwell that I am in Christ.
Christ. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே தங்கிக் கொண்டே இருக்கிறேன்ங்கறத அர்த்தம். You must keep remembering that I am a born again Christian. நீங்கள் நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன்னு தொடர்ந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே You இருக்கணும். must keep remembering that I am a new creature. நான் புதிய சிருஷ்டி என்பதை நீங்கள் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே I am a new இருக்கணும். creation. நான் புது சிருஷ்டி. The one who dwells in the shelter of the Most High. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். You must dwell in that mindset. நீங்க அந்த மறைவில் அப்படியே தங்கி இருக்கணும். You must swim in that revelation. நீங்க அந்த வெளிப்பாட்டுல அப்படியே The நீந்தணும். more and more you are dwelling in that revelation, you can see, the more and more you can see the transformation in your life. எந்த அளவுக்கு இந்த வெளிப்பாட்டுல அப்படியே நீங்க தங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை காணலாம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். What is meant by putting your trust on God? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? That means Christ Jesus has finished everything and paid every price for my life, for my blessings on the cross. So I put my trust on Him. அதுக்கு என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து மகாபெரிய கிரயத்தை கொடுத்து விட்டார். எனவே நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். Sometimes I can believe, sometimes I cannot believe. சில நேரம் என்னால நம்ப முடியுது, சில நேரம் நம்ப முடியல. That is the problem of most of you. அதுதான் இங்க இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனையா இருக்கு. Because you are trying to believe God with the help of the நீங்க உங்க deed. கிரியைகளின் அடிப்படையில தேவனை நம்ப முயற்சி செய்றீங்க. But the one who is irrespective of his deeds and believing God, he can believe Him forever and endlessly. எவன் ஒருவன் தன் கிரியைக்கு அப்பாற்பட்டு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் முடிவில்லாமல் நித்திய காலமாய் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பான். Let us see the second blessing in this week. இரண்டாவது ஆசீர்வாதத்தை நாம் இந்த வாரத்திலே பார்ப்போம். Let us read the second verse. இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம். I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. The second blessing is, he says, He is my refuge and He is my fortress. இரண்டாவது ஆசீர்வாதம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என்று. God, if you accepted Jesus Christ as your personal Savior, the Lord Almighty God, He becomes your fortress. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டீங்கன்னா சர்வ வல்ல தேவன் உங்களுக்கு கோட்டையாய் மாறி விடுகிறார். Christ connected life is a protected life. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை அது ஒரு பாதுகாக்கப்பட்ட That வாழ்க்கை. is life living inside of the fortress. அது கோட்டைக்கு உள்ளே ஒரு வாழுகிற வாழ்க்கை. No sickness can touch you. எந்த வியாதியும் உங்களை தொட No முடியாது. weakness can sustain in your body. எந்த பலவீனமும் உங்கள் சரீரத்தில் இருக்க முடியாது. No poverty can enter into that fortress. அந்த கோட்டைக்குள்ள எந்த வறுமையும் உள்ள நுழைய முடியாது. Because being under the shadow of the Almighty means being in the fortress. எனவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறதுனா கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை. And he says, in whom I trust. நான் நம்பி இருக்கிறவர் என்று அவன் சொல்லுகிறான். If you understand this word clearly, you can understand the Christ connected life. இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. He says, in whom I trust. நான் நம்பி இருக்கிறவர் என்று இந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான். Come on, say, in whom I trust. நான் நம்பி இருக்கிறவர். Holy Spirit instructed me how it is not. பரிசுத்த ஆவியானவர் இது எப்படி இருக்க கூடாது அப்படினு என்கிட்ட சொன்னார். How it is not. இது எப்படி இல்ல அப்படிங்கறதை என்கிட்ட சொன்னாரு. It is not in which I trust. இது எதன் மேல் நான் நம்பிக்கையா இருக்கேங்கிறது கிடையாது. In whom I trust. யார் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். Christianity, he fell from the stage of in whom they trust to the stage of in which they trust. கிறிஸ்தவம் என்று யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படிங்கறதுல இருந்து விழுந்து எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேங்கிறதுல வந்துருச்சு. We are not called to have trust in somebody, in something, but in somebody. ஏதோ ஒன்று மேல் விசுவாசம் வைப்பதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒருவர் மேல் விசுவாசமா இருப்பதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Christians, they have trust in prayer. கிறிஸ்தவர்கள் ஜெபத்தின் மேல் விசுவாசம் They வைத்திருக்கிறார்கள். have trust in fasting. அவர்கள் உபவாசத்தின் மேல் நம்பிக்கை They வைத்திருக்கிறார்கள். have trust in holiness. பரிசுத்தத்தின் மேல் நம்பிக்கை They வைத்திருக்கிறார்கள். have trust in disciplined life. ஒழுக்கமான வாழ்க்கையின் மேல் நம்பிக்கை But we are not வைத்திருக்கிறார்கள். called, the author of these chapters did not say, in which I trust. ஆனால் இந்த அதிகாரத்தை எழுதுறவன் எதன் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று He எழுதவில்லை. said, in whom I trust. நான் யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று Hallelujah! ஆமென்.
We are called to put our trust in on somebody, not on something. நாம் ஒருவர் மேல் நம்பிக்கையா இருப்பதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கையா இருப்பதற்கு அல்ல. Putting our trust on something is a legalistic life. நம் ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கையா இருப்பது அது ஒரு நியாயப்பிரமாணமான வாழ்க்கை. Every religion, they are putting their trust on something. ஒவ்வொரு மதமும் அவர்களுடைய நம்பிக்கையை ஏதோ ஒன்றின் மேல் வைத்திருக்கின்றன. Every religion, it talks about instruct you to put your trust on something. ஒவ்வொரு மதமும் ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கை வைக்கிறதற்கு உங்களுக்கு The அறிவுறுத்துகிறது. Bible only says, don't put your trust on something, put your trust on somebody. வேதம் மாத்திரம் சொல்லுகிறது ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கை வைக்காதே, ஒருவர் மேல் நம்பிக்கை வை என்று. People were redirected to trust on a work rather trusting on a person. ஜனங்கள் ஒரு நபர் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு ஒரு கிரியையின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவர்கள் வழி திருப்பப்படுகிறார்கள். Why we don't enjoy the blessing of 91th chapter? ஏன் நம்ம 91ஆம் சங்கீதத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க We முடியல? are putting the trust on something. ஏதோ ஒன்றின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். But this blessing will come to the one who putting his trust on somebody. ஆனால் இந்த ஆசீர்வாதம் ஒருவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால் வருகிறதா In இருக்கிறது. whom I trust. நான் யார் மேல் நம்பிக்கையா My இருக்கிறேன்? God in whom I trust. தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். What is meant by putting your trust on God? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? That means Christ Jesus has finished everything and paid every price for my life, for my blessings on the cross. So I put my trust on him. அதுக்கு என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து மகாபெரிய கிரயத்தை கொடுத்து விட்டார். எனவே நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். I am not taking any effort. I am not doing. I am not trying to get anything out of my effort. எனவே என்னுடைய முயற்சிகளின் அடிப்படையில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள நான் முயல மாட்டேன். All my trust is God. என்னுடைய எல்லா நம்பிக்கையும் தேவனே. I put all my trust on the crucified Jesus Christ. என்னுடைய எல்லா நம்பிக்கையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மேல் That is வைத்திருக்கிறேன். what my God in whom I trust. அதுதான் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். But somebody they are saying that they are putting their trust on God. ஆனால் சிலர் அதை மாற்றி அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் They are telling that they are putting their trust on God. அவங்க சொல்றாங்க நாங்க தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்னு. But they are not really putting their trust on God. ஆனா உண்மையிலேயே அவங்க தேவன் மேல் நம்பிக்கை வைக்கல. They are putting their trust on their deeds. அவர்கள் தங்களுடைய கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். Yesterday what did you do? நேத்து நீ என்ன பண்ண? Negative things. எதிர்மறையான விஷயம். Their belief is connected with positive deeds and negative things. எனவே அவருடைய நம்பிக்கையானது நேர்மறை மற்றும் எதிர்மறையான விஷயங்களோடு கூட But we இணைக்கப்பட்டிருக்கிறது. never connect ourselves with positive deeds or negative deeds, but we have put our trust on one who has paid all the price on cross. ஆனால் நாமோ நேர்மறையான கிரியைகள் எதிர்மறையான கிரியைகளோடு நாம் நம்பிக்கை வையாமல் நமக்காக எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். Christian life is not a deed connected life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிரியையோடு கூட இணைக்கப்பட்ட It வாழ்க்கை is இல்லை. a person connected life. அது ஒரு நபரோடு கூட இணைக்கப்பட்ட Shakara வாழ்க்கை. balabadu ramana shantura baraba. In whom I trust, நான் யார் மேல் நம்பிக்கையா not இருக்கிறேன்? in which I trust. எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேங்கிறது In கிடையாது. whom I trust. நான் யார் மேல் நம்பிக்கையா Come on, say in இருக்கிறேன்? whom I trust. எல்லாரும் சொல்லுங்க நான் யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்? Hallelujah. ஹalleluya. If a person go for a war, ஒரு மனிதன் ஒரு போருக்கு போறான்னா he trusts his warfare tactics. அவன் தன்னுடைய யுத்த அந்த எல்லா யுக்திகளின் மேல் நான் நம்புகிறான். So he put his trust on the warfare tactics and he went to wage a war. அவன் தன்னுடைய யுத்த யுக்திகளை எல்லாம் நம்பி போருக்கு போறான். But if somebody go behind a person or behind a king, ஆனால் ராஜாவுக்கு பின்னாடி போற ஆளு he doesn't believe his skill. அவன் தன்னுடைய திறமையை நம்பி போல He believes the king's skill. அவன் ராஜாவினுடைய திறமையை நம்பி போகிறான். His boldness and his majesty. அவன் தன்னுடைய ராஜாவினுடைய அந்த சர்வாங்க அந்த ஒரு பெரிய படைபலத்தை நம்பி செல்லுகிறான். So somebody they so our life is living behind the kings. எனவே நம்மளுடைய வாழ்க்கையும் ராஜாவுக்கு பின்னாடி வாழுகிற ஒரு வாழ்க்கை. So when we are living behind the king, we should not believe our own efforts. நாம் ராஜாவுக்கு பின்னாடி வாழ்றப்ப நம்மளுடைய கிரியைகளை ஒரு நாள் நம்ம நம்ப கூடாது. If we believe our own efforts, we must go in front of the king. நம்ம சொந்த கிரியைகளை நம்ம நம்பணும்னா நம்ம ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கணும். We are standing in the shadow of the king. நாம் ராஜாவின் நிழலிலே நின்று கொண்டிருக்கிறோம். So our trust must be put on the king only. எனவே நம்மளுடைய நம்பிக்கை ராஜாவின் மேல் தான் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Not on your deeds, உங்களுடைய கிரியையின் மேல் அல்ல. but on
the one who has paid everything. உங்களுக்காய் எல்லாவற்றையும் கொடுத்தவர் மேல் இருக்க வேண்டும். So my beloved brother and sister, எனவே எனக்கு அருமையான சகோதரர், so God wants you to have belief on him only. எனவே தேவன் தன்மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Christian life is putting our trust on God. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பது. If I say that you can go by this bus, when you are going in this bus, traveling in this bus, you need not take any ticket because the conductor is very known to me. You can go in free. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா டிக்கெட் எடுக்க வேணாம், ஏன்னா இதில் இருக்கிற கண்டக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அதனால் நீங்கள் இலவசமாக போகலான்னு சொல்லிடுறேன். You are going. நீங்கள் போகிறீங்க. But you bought a ticket. ஆனால் நீங்கள் டிக்கெட் எடுத்துடுறீங்க. And you are saying, I am believing the conductor. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, I have trust on the conductor. எனக்கு கண்டக்டர் மேலே நம்பிக்கை இருக்குது. And also you keep the ticket. நீங்கள் டிக்கெட்டையும் இதில் வச்சுக்கிறீங்க. I ask whether you believe the ticket or the conductor. நான் கேட்குறேன், நீ டிக்கெட் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியா இல்லை கண்டக்டர் மேலே நம்பிக்கை? Come on, say, you have belief on, come on, answer me. You believe on the conductor or the ticket? எனக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் டிக்கெட் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்களா இல்லை கண்டக்டர் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்க? You are keeping the ticket and also saying, I am believing the conductor. டிக்கெட்டையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஆனால் நான் கண்டக்டரை நம்புறேங்கிறீங்க. Come on, say. சொல்லுங்க. How will you prove that you are having belief on the conductor only? கண்டக்டர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருக்கீங்கறதை நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? You must throw out your ticket. உங்க டிக்கெட்டை நீங்க தூக்கி எறியணும். Then only it is the proof of having belief on the conductor. அப்பதான் நீங்க கண்டக்டர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருக்கிறதுக்கு அது ப்ரூஃபா இருக்கும். Like that, அதே மாதிரி we தான் have to throw out all our deeds. நம்மளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறியணும். And having full trust on God, crucified Jesus Christ. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். That's what Paul said. அதை தான் பவுல் சொல்கிறார். I have thrown everything as a loss. கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன். It is like a rubbish thing. எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன். I threw it out. அதை நான் தூக்கி எறிந்து விட்டேன். Because Christ, he paid everything for me. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார். Hallelujah. Hallelujah. Whichever it is shown as if it is precious, எதெல்லாம் விலையேறப்பட்ட விஷயங்களாக தெரிந்ததோ those all things now it seems rubbish. இது எல்லாமே இப்ப குப்பையா தெரியுது. There is a age of collecting stones, and there is a age of throwing out the stones. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, எரிய ஒரு காலம் உண்டு. Once we were collecting, ஒரு காலத்துல நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்தோம். now we are throwing. இப்ப நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கோம். ஆமென். Hallelujah. Hallelujah. So the second blessing இரண்டாவது ஆசீர்வாதம் is you are my fortress. நீர் என் கோட்டை. What is meant by fortress? கோட்டைனா என்ன? The one which protects you. உங்களை பாதுகாக்கிற ஒன்றாய் இருக்கிறது. We are seeing two things. ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். The one thing is putting our trust not on deeds but on the shelter. முதல் விஷயம் கிரியையின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அடைக்கலமாய் இருக்கிற இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருப்பது. The second thing is what is the benefits of being in the inside of the fortress. இரண்டாவது விஷயம் கோட்டைக்குள் இருப்பதனால் வரும் பலன்கள் என்ன என்பதை குறித்து. Only one point I will explain. ஒரே ஒரு விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்குகிறேன். So before that, putting our trust not on deeds but on God. Let me finish that passage. அதுக்கு முன்னாக கிரியையின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன அப்படிங்கறது. Let us read another reference from Acts of Apostles chapter 13 verse 39. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Very important word, through him. Through him. முக்கியமான வசனம், அவராலே. Through him everyone who believes is justified from everything. Everyone who believes are justified from everything. You could not be justified from by the law of Moses. You could not be from which you could not be justified by the law of Moses. By him all who believes are justified from all things from which we could not be justified by the law of Moses. Can you understand? இது உங்களுக்கு புரியுதா? எவைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாதவர்களாக, எவைகளை கொண்டு
நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படக்கூடாதவர்களாய் இருந்தீர்களோ அவைகளிலிருந்து அவைகளை கொண்டு அல்ல அவராலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். எவைகளை கொண்டு, இட் மீன்ஸ் பை த லா ஆஃப் மோசஸ். எவைகளை கொண்டுனா மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாய். எவைகளில் இருந்து மீன்ஸ் ஆல் த bondages of sin. எவைகளில் இருந்துனா பாவத்தின் எல்லா கட்டுகளிலும் இருந்து You could not be delivered. நீங்கள் விடுதலையாக்கப்பட கூடாதவர்களா இருந்தீர்கள். By something you could not deliver yourself. ஏதோ ஒன்றினாலே நீங்கள் உங்களாலே விடுதலையாக்கப்பட கூடாது இருந்தீர்கள். By something, by using something you could not deliver yourself. ஏதோ ஒன்றை செய்வதின் மூலமாக. ஏதோ ஒன்றை செய்வதின் மூலமாக நீங்கள் விடுதலையாக்கப்பட கூடாது இருந்தீர்கள். Let me complete it. By doing something you could not deliver from something, but by believing somebody you deliver from something. ஏதோ ஒன்றை செய்வதின் மூலமாக நீங்கள் ஒன்றினாலே விடுதலையாக்கப்பட கூடாது இருந்தீர்கள். ஆனால் ஒருவரை நம்புவதின் மூலமாலே அவராலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். The verse it starts through him. வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது, அவராலே. It finished through the law of Moses. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே என்று முடிகிறது. Two extremes. ரெண்டு விதமான அந்த by Jesus it starts. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அது ஆரம்பிக்குது. The verse starts by Jesus. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்று ஆரம்பிக்கிறது. It ends by Moses. அது முடிகிறது வந்து மோசேயின் மூலமாய் அப்படிங்கிறது முடிகிறது. What Paul's come to say? பவுல் இங்க என்ன சொல்ல வராரு? You cannot deliver yourself by Moses. நீ மோசேசால உன்னை விடுதலையாக்கப்பட முடியல உன்னால, ஆனா நீ இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாக்கப்பட்டாய். Why? ஏன்? Moses said to do. மோசே ஒன்றை செய்ய சொன்னான். But Jesus said it is done. ஆனால் இயேசு அது முடிந்தது என்று சொன்னார். So when you come under the Moses you have to put your trust on deeds. எனவே நீ மோசேக்கு கீழ வந்தா கிரியை மேல தான் விசுவாசம் வைக்க முடியும். But when you come under Jesus you will put your trust on him. ஆனால் நீ இயேசுவுக்கு கீழே வந்தால் அவர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வைக்கலாம். So Christian life is putting trust on him only. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் மேல் நம்பிக்கை வைப்பது மாத்திரம்தான். It is putting trust on somebody, not on something. அது அவர் மேல் ஒருவர் மேல் நம்பிக்கை வைப்பதை தவிர ஒரு விஷயத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது. It is the life putting trust on a person. ஒரு நபர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு வாழ்க்கை. Not putting our trust on our efforts. நம்மளுடைய கிரியையின் மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை அல்ல. Putting trust, that means how in Tamil? நம்பிக்கை வைக்கிறது. How long we can put a trust on somebody? எவ்வளவு நாள் நம்ம ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கலாம்? You can put your trust forever. நீங்கள் endlessly. அவர் மேல முடிவில்லாத நாட்களாய் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். If you put a trust on your deeds, you cannot extend or you cannot put your trust forever. நீங்க உங்க கிரியையின் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க ரொம்ப நாள் நீட்டிக்க முடியாது. Because some days your deeds will be nice, sometime it will not nice. ஏனா சில நாள் உங்க கிரியை நல்லதா இருக்கும், சில நாள் அது நல்லதா இருக்காது. So you cannot put your trust always. எனவே அது மேல எப்பவுமே நம்பிக்கை வைக்க முடியாது. But when you put your trust on somebody who is irrespective of your deeds, ஆனால் உங்கள் கிரியைக்கு அப்பாற்பட்டு ஒருவர் இருந்து அவர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா, who has the agape love on you, உங்கள் மேல் agape love தகப்பன் போல தகப்பனுடைய அன்பு வைத்திருக்கிற ஒருவர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா, you can put your trust forever. அத நீங்க சதா காலங்களில் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். You must know one thing, why you cannot always believe God. நீ ஒண்ணே தெரிஞ்சுக்கணும், ஏன் நீங்க எப்பவுமே தேவனை நம்ப முடியல? Sometimes I can believe, sometimes I cannot believe. சில நேரம் என்னால நம்ப முடியுது, சில நேரம் நம்ப முடியல. That is the problem of most of you. அதுதான் இங்க இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனையா இருக்கு. Because you are trying to believe God with the help of the deeds. உங்க கிரியைகளின் அடிப்படையில தேவனை நம்ப முயற்சி செய்றீங்க. But the one who is irrespective of his deeds and believing God, he can believe him forever and endlessly. எவன் ஒருவன் தன் கிரியைக்கு அப்பாற்பட்டு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் முடிவில்லாமல் நித்திய காலமாய் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பான். That was the life of David. அதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையா இருந்தது. Oh, he put his trust on God in all time. அவன் தன் தேவன் மேல் எல்லா காலங்களிலும் நம்பிக்கை வைத்திருந்தான். If you have the life in which you trust me, you cannot put your trust on God
in all time. ஏதோ ஒன்றின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க தேவன் மேல உங்களால நம்பிக்கை வைக்க முடியாது. In all time, in all time. எக்காலங்களிலும் நீங்க தேவனை நம்ப முடியாது. When your deeds are good, you can put your trust on God. உங்க கிரியை நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்க. When it is bad, you cannot put your trust on God. உங்க கிரியை நல்லா இல்லனா நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. But your life is life of in whom you trust. ஆனா உங்க வாழ்க்கை நீங்க யார் மேல நம்பி இருக்கீங்கங்கறத பொறுத்து இருந்துச்சுன்னா You can put your trust in all time. நீங்க எல்லா நேரங்களிலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். Is it possible? அது சாத்தியமா? It's quite possible. அது சாத்தியமே. All the days of your life you can believe him. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவரை நம்பலாம். In every day you can say, today he will help me. ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லலாம், இன்றைக்கு தேவன் எனக்கு உதவுவார். In every day you can say, today he will feed me. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு என்னை அவர் போஷிப்பார். Because in whom I trust. ஏனென்றால் நான் யாரை நம்புகிறேன். It is not in which I trust. நான் எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்ங்கிறது Let கிடையாது. us read Psalm 62 verse 8. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalm 62:8. சங்கீதம் 62:8. Trust in him Trust in him at all times. at all times. You people. Pour out your heart to Pour him. out your heart to him. For God is your refuge. Come on, give a big clap. Hallelujah. கரங்களை தட்டி ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Put your trust in him at all times. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். I know that you put your trust on God. எனக்கு தெரியும் நீங்க தேவன் மேல நம்பிக்கையா இருக்கீங்க. But whether it is in all time, ஆனா அது எல்லா காலத்திலயுமா? that's the matter. அதுதான் விஷயம். But somebody can believe him in all time. ஆனால் சிலர் அவரை எக்காலத்திலும் நம்புவார்கள். Because they feel themselves as a refuge. ஏனென்றால் அவர்கள் தங்களை ஒரு அகதியாக அவர்கள் உணர்கிறார்கள். What is meant by refugee? அகதினா என்ன? The government will never expect anything from them. அரசாங்கம் அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காது. They need not pay the tax. அவங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் They இல்லை. need not give money. அவங்க காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. But only one thing they should do. ஆனா ஒரே ஒரு ஒண்ணை மட்டும் அவங்க செய்யணும். They should not go beyond the border. That's all. அந்த எல்லையை விட்டு அவங்க வெளியில போக கூடாது. You must live in the border. நீங்க அந்த எல்லைக்குள்ள தான் இருக்கணும். That is what Christ Jesus expect from us. அதத்தான் That's what the heaven expect from us. அதத்தான் பரலோகம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. What the heaven expect from you? பரலோகம் உங்களிடத்துல என்ன You எதிர்பார்க்கிறது? live in the shadow of the shelter of Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மறைவில இருக்கணும். Keep yourself in the shelter of the crucified Jesus Christ. உங்களை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மறைவில வைத்துக் That's why கொள்ளுங்கள். more than 40 times in the book of Ephesians, Paul says, in Christ. That means he is living in the boundary. அதனால தான் பவுல் எபேசியர்ல 40 தடவைக்கு மேலாக சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள். அப்படினா அந்த எல்லைக்குள்ளேயே பவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். We are not living in the boundary of deeds. We are living in the boundary of the crucified Jesus Christ. கிரியைகளின் எல்லைகளுக்குள்ளே அல்ல, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் எல்லைகளுக்குள்ளே If நாம் you வாழ்ந்து refresh கொண்டிருக்கிறோம். your mind that you are in Christ, you are having in Christ life, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இருக்கிற அந்த சிந்தனை அந்த மைண்ட் இருந்துச்சுனா you can believe God in all time. தேவனை நீங்க எக்காலத்திலும் நம்ப முடியும். Anytime you can believe. எந்த நேரத்திலும் நீங்க நம்ப முடியும். Anytime you can believe. எந்த நேரத்திலும் நீங்க நம்ப முடியும். Anytime you can pray for others. எந்த நேரத்திலும் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். Anytime you can change others' heart. எந்த நேரத்திலும் நீங்க மற்றவர்களுக்காக Anytime you can transform the situation. எந்த நேரத்திலும் நீங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். Anytime you can transform yourself. எந்த நேரத்திலும் நீங்க உங்களை மாற்ற முடியும். Because anytime you can believe God. ஏனென்றால் எக்காலத்திலும் உங்களை தேவனை உங்களை நம்ப முடியும். Shakara baladiyanko. People who are watching others' deeds, they cannot put their trust on God. மற்றவர்களுடைய கிரியையை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் தேவன் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. It is not just complete in this the previous point. You should not think about your deeds. Beyond that, you should not think about others' deeds. உங்க கிரியை மேலயும் நீங்க நான் யோசிக்க கூடாது. அதே மாதிரி இதோட முடியல, அடுத்தவன் கிரியை மேலயும் நீங்க கண்ணா இருக்க கூடாது. If you put your eye on others' deeds, also you are connected with deeds. நீங்க அடுத்தவன் கிரியின் மேல கண்ணை வச்சாலுமே நீங்க கிரியை கூட இணைக்கப்பட்டவர் தான். At any cost, at any way, you should not be connected with deeds. எப்படி பார்த்தாலும் in any direction. எப்படி பார்த்தாலும் எந்த திசையிலும் நீங்கள் கிரியையோடு கூட இணைக்கப்பட்டு இருக்க கூடாது. If you are a person like that, நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தா you can put your trust in all time. நீங்கள் எக்காலத்திலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க முடியும். All time putting trust. எக்காலத்திலும் அவர் மேல் நம்பிக்கை Everlasting trust. நித்திய காலமாய் நம்பிக்கை வைப்பது. Anytime anytime trust. எந்த நேரத்திலும் நம்பிக்கை வைப்பது. It is possible
to the one who is putting his trust on him, not on deeds. அது அவர் மேல் நம்பிக்கை வைத்து கிரியையின் மேல் நம்பிக்கை வைக்காத ஒருவனுடைய வாழ்க்கையிலே அது சாத்தியமாய் அமைகிறது. Let me wind up this sermon in here. இதோடு கூட நான் என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். So let me explain the blessings of fortress. கோட்டையை குறித்ததான ஆசீர்வாதங்களை Let us see coming week. நான் வரும் வாரங்களிலே நான் பார்ப்போம். So Christian, what is Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? This is what today's message. What is the real Christian life? எது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை? அதுதான் இன்றைய நாள் செய்தி. It is the God in whom we trust. இது நான் நம்பி இருக்கிற என் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பது. It is not in God in which it is not in which we trust. இது ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கையா இருப்பது அல்ல. If you have such a mind, may God deliver you from that mind. அந்த மாதிரியான ஒரு சிந்தை இருந்தால் அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பாராக. By him he has delivered you from something through which you cannot be delivered from the same things. ஏதோ ஒன்றினாலே விடுதலையாக்கப்பட முடியாத உங்களை அவராலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள்.